Dear students and parents, this is Kasturi from SK Career Academy. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம எம்பிபிஎஸ்சில் மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு எப்படி அப்ளிகேஷன் போட போகிறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்ற வெப்சைட்டில் போயிட்டு செலெக்ஷன் கமிட்டி அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் யூஜி கோர்ஸ் வந்துடுங்க. இதில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் ஹியர் ஃபார் அப்ளை எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸில் கவர்மெண்ட் கோட்டா ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் தனித்தனியாக நீங்கள் அப்ளிகேஷன் போடணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ராஸ்பெக்டஸ் எல்லாத்தையும் கவனமாக ரீட் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு லைனும் ஈச் அண்ட் எவ்ரி லைன் வந்து நீங்கள் உங்களுக்கு கவனமாக ரீட் பண்ணி அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளிக் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் வந்துடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணணும். உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை தான் உங்களுக்கு கவுன்சிலிங் எண்டு வரைக்கும் நீங்கள் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை மறந்துடக்கூடாது. அதிலிருந்து தான் நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ சர்வ் பண்ணிவிட்டு திரும்ப எகெயின் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் பேஜ் வந்துடுறோம். இப்போ வந்து லாகின் பண்ண போகிறோம். ஸோ லாகின் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ண யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டுடுங்க. போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷன் உங்கள் 12th மார்க் ஷீட்டு அண்ட் 10th மார்க் ஷீட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 12th மார்க் ஷீட்டில் தான் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் நேம் ஆஃப் த கேண்டிடேட்டு, ஃபாதர் நேமு, அதுக்கப்புறம் மதர் நேமு, பிளேஸ் ஆஃப் பர்த், பிளட் குரூப்பு, டேட் ஆஃப் பர்த், நேஷ்னாலிட்டி, கம்யூனிட்டி, கேஸ்ட்டு, ஆதார் நம்பர். உங்களுடைய ஆதார் நம்பர் பார்த்துக்கோங்க. ஆதார் நம்பரில் என்ன இருக்கோ அதே மாதிரி நீங்கள் ஆதார் நம்பரை கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. ஆதார் நம்பரில் உங்களுக்கு நேம் எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த நேமை இங்கே கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோடைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வாங்கியிருக்கீங்க, எந்த தாலுக்கா, அதுக்கப்புறம் இஷ்யூயிங் அத்தாரிட்டி யார் அப்படின்றத ஃபில் பண்ணிவிடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் கார்னரில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரையும் நீங்கள் இதில் ஃபில் பண்ணிவிடுங்க. டேட் ஆஃப் இஷ்யூஸ் எந்த டேட்டில் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க அப்படின்றது உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அதை பார்த்து ஃபில் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ். உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பர்மனண்ட் அட்ரஸ் அண்ட் சேமஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ். ஸோ இது ரெண்டையுமே வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. உங்களுடைய வில்லேஜ், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் எந்த கண்ட்ரி, அதோடைய பின்கோடு இது எல்லாமே ஃபில் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ சப்போஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எக்ஸர்வைஸ்மேன் அப்படின்னா அவங்களுடைய கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ அதில் சப்போஸ் நீங்கள் இதில் வந்து நோ கொடுத்துருக்கோம், நீங்கள் எஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ஆர்ஐ வார்டு கோட்டாவாக இருக்கீங்க, ஐஆர்டி அப்படின்னா அது எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் ரெடி பண்ண வேண்டி இருக்கும். இங்கே நாங்கள் நோ கொடுத்துருக்கனால எங்களுக்கு அந்த ஆப்ஷன் காமிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணிவிடுங்க. சர்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் இதில் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, இயர் வந்து எந்தெந்த இயர் 6th-லேருந்து 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற உங்களை இயரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும். ஒவ்வொரு வருஷமும் எந்தெந்த ஸ்கூல், சில ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் நேமை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. சில ஸ்டூடெண்ட்டு 6th-லேருந்து 8th வரைக்கும் ஒரு ஸ்கூல் படிச்சிருப்பான், 9th 10th ஒரு ஸ்கூல் படிச்சிருப்பான், 11th and 12th ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பான். ஸோ இந்த மாதிரி மாற்றி படிச்சிருப்பாங்க. அப்படிங்கிறதுனால தான் அவங்க ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கேட்குறாங்க. ஸ்கூல் இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சிபிஎஸ்சியா, ஸ்டேட் போர்டா, ஐசிஎஸ்சியா, ஸோ அது எந்த ஸ்கூல் டைப்பில் படிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் கிளிக் பண்ணி அதையும் டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ஸ்கூலும் எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த ஸ்டேட் அப்படின்றதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எந்த ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்ட்டு நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணி நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்துடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நீட் யூஜியில் நீங்கள் உங்களுடைய அட்மிட் கார்டில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். இந்த பேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்டான பேஜ். இந்த ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் எத்தனை டைம் அட்டன் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே உங்களுடைய நீட் யூஜி அட்மிட் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸை பார்த்து கவனமாக ஃபில் பண்ணுங்கள். இதில் ரோல் நம்பரோ அப்ளிகேஷன் நம்பரோ எதனாவது தப்பாக மிஸ் பண்ணி எதனாவது தப்பாக டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த தேர்டு பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இதன் ரோல் நம்பரு, அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட யூஜி எக்ஸாம் பேட்டர்னில் இருக்கக்கூடியது. இதை வந்து ரொம்ப 10 டைம் 15 டைம் கூட நீங்கள் கவனமாக வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணிவிட்டு அடுத்த பேஜ் வந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அகடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்சி சிபிஎஸ்சி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதை ஃபில் பண்ணிவிடுங்க. சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி கிளிக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஹெச்எஸ்சியில் வந்து எந்த அது இப்போ ஸ்டேட் போர்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டேட் போர்டு, ஐசிஎஸ்சியா அப்படின்னா அது ஐசிஎஸ்சி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து சென்ட்ரல் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றனால உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் காமிக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய குரூப் கோடு அதையும் ஃபில் பண்ணிவிடுங்க. குவாலிஃபைடு எந்த இயரில் முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஈக்குவலன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட 12th ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. எல்லா சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் எத்தனை டைம் பாஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு டைமா இல்லை செகண்ட் டைம் தான் பாஸ் பண்ணிங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்ஸ் அப்டைன். நீங்கள் 12th என்னென்ன மார்க்கு, ஒவ்வொரு மார்க்கையும் செப்ரேட்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணணும். இங்கிலீஷில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, தென் அதர் சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே உங்களுடைய 12th ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், மந்த்து, இயரு, மேக்ஸிமம் மார்க்கு 100, தென் அப்டைன் மார்க்கு. நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை செப்பரேட்டாக அவங்க மார்க் ஷீட்டில் இருக்கிறத பார்த்து ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேவ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய மதர் டங்கு, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், பேரண்ட் ஆக்குபேஷன், அதுக்கப்புறம் ஆனுவல் இன்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஸோ அந்த எவ்வளோ இன்கம் சர்டிஃபிகேட்டில் போட்டிருக்கீங்களோ அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து கரெக்டாக இன்கம்மை ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த கார்னரில், அந்த நம்பரை இதில் ஃபில் பண்ணிவிடுங்க. ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட்டுன்னு நீங்கள் தனியாக வாங்கியிருப்பீங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் கார்னரில் இருக்கக்கூடிய நம்பர் இதையே நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்லேயும் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்லையும் உங்களுக்கு சேம் தான் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேம் நம்பரையே நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களோட நேட்டிவ் வந்து சிவிக் வந்து என்ன கேட்குறாங்க, நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்களா இல்லை டவுன் பஞ்சாயத்தா அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. முனிசிபாலிட்டி அந்த மாதிரி பார்த்து நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் ஸ்டடீஸ், அதே மாதிரி அதுவும் டவுன் பஞ்சாயத்தா இல்லை வில்லேஜ் பஞ்சாயத்தா இல்லை முனிசிபாலிட்டியா அப்படின்றத ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஸ்கூலுடைய நேட்டிவ், அந்த ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டியூஷன் ஃபீஸ் கன்செஷன் எதனாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் டியூஷன் ஃபீஸில் உங்களுக்கு கன்செஷன் வேணும்னா அதை கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் டியூஷன் ஃபீ உங்களுக்கு வேணும், அதாவது ஸ்டூடெண்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் அம்மா அப்பா படிக்காமல் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு காலேஜ் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் சேவை மையத்திலேருந்து வாங்கியிருக்கணும். அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர் யாராவது ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் டியூஷன் ஃபீ வாங்குறாங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. அப்படி அவங்க யாரும் வாங்கலை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து உள்ளே போனது கவர்மெண்ட் கோட்டாவுக்கு தான் உள்ளே போயிருப்பீங்க. ஸோ கவர்மெண்ட் கோட்டாவுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 rupees. இப்போது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு டிக் பண்ணிவிடுங்க. இல்லைனா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் தனியாக போய் ஃபஸ்ட்லேருந்து எல்லா அப்ளிகேஷனையும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதனால் இங்கேயே டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சைட்லேயே உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுக்கும் சேர்த்து சேம் டைம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் ஆகி வந்துடும். சரிங்களா? அதனால் இப்போ அதில் டிக் கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் ஃபீஸு 500, மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் ஃபீஸ் 1000 rupees, டோட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1500 rupees. ஸோ அதுதான் இங்கே காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ஆர்ஐ கோட்டாவாக இருக்கீங்க அப்படின்னா என்ஆர்ஐக்குன்னு எஸ் கொடுத்துருங்க. ஸோ சப்போஸ் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ஆர்ஐ சர்டிஃபிகேட் நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி யாருனாவது இருக்கீங்க அப்படின்னா அப்போ எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதனுடைய சர்டிஃபிகேட் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் மைனாரிட்டி யாருனாவது இருக்கீங்க அப்படின்னா அந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணணும். இல்லைனா நோ கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் கவுன்சிலிங் அப்போது
உங்களுக்கு அமௌண்ட் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க. ஸோ கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து இப்போ கவர்மெண்ட் கோட்டானா 30,000 பே பண்ணுவீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா 1 lakh பே பண்ணுவீங்க. நீங்கள் கவுன்சிலிங்கில் எதுவுமே சீட் அலாட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ண அமௌண்ட் ரிட்டன் ஆகணும்ல, அப்போ ரிட்டன் ஆகிறதுக்கு உங்களுக்கு ரீஃபண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே வந்து கொடுக்கணும். அப்போ எந்த அக்கௌண்ட் வந்து கரெக்டாக கொடுக்குறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். அதனால் அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. உங்கள் பேங்க் நேம், ஐஎஃப்எஸ்சி கோடு, திரும்ப எகெயின் ரீஎன்டர் கொடுத்துருக்காங்க, அதனால் ரீஎன்டர் ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர், ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் யாரோ அதை நேமை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சேவ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோடு. இப்போ ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த சைஸில் அவங்க கேபி கொடுத்துருக்காங்களோ அந்த சைஸுக்கு ஃபோட்டோ வந்து கிராப் பண்ணி கொடுத்துருங்க. ரெண்டுக்கும் உங்களுக்கு நீட் அட்மிட் கார்டில் என்ன ஃபோட்டோ கொடுத்தீங்களோ அதே ஃபோட்டோ தான் இப்போ கவுன்சிலிங்க்கும் கொடுக்கணும். 2 சைஸ்லேயும் அதே ஃபோட்டோ தான் கொடுத்துக்கணும். அதை அப்லோட் பண்ணிவிடுங்க. சிக்னேச்சர் வந்து பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு ஹரிஜாண்டலாக இருக்கணும். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் பண்ணணும் பர்டிகுலராக. ஸோ அதனால் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனை நீங்கள் கரெக்டாக வச்சு அதையும் கிராப் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 10th மார்க் ஷீட் கம்பல்சரி அப்லோட் பண்ணணும். +1 மார்க் ஷீட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வராது. ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 12th மார்க் ஷீட்டில் இருக்கும், அதையே சேம் 2 டைம்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்படின்னா டிசி, ஸோ டிசியை நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. நீட் யூஜி அட்மிட் கார்டு நீங்கள் ரீநீட் எழுதுனீங்கல்ல அந்த அட்மிட் கார்டை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிவிடுங்க. கேண்டிடேட்டுடைய ஆதார் கார்டு அட்மிட் அதை எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கவர்மெண்ட்லேருந்து இஷ்யூ வாங்கினீங்க இல்லையா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்கள் ஸ்கூல்லேருந்து வாங்கியிருக்கணும். 6th-லேருந்து 12th வரைக்கும் வாங்கியிருக்க சர்டிஃபிகேட் வேறு ஸ்கூலாக இருந்துச்சு அப்படின்னா அதை மெர்ஜ் பண்ணி ஒரே பிடிஎஃபாக போட்டு அப்லோட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்டோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பேரண்ட்டோடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் மூவ் பண்ணிவிடுங்க. இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிடணும். ஸோ அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் மெத்தட் இது மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க. கவனமாக கிளியராக எல்லா கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள். நீங்கள் எதனாவது சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லை பேக் போய்ட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். எதனாவது அப்ளிகேஷனில் எடிட் பண்ண வேண்டியது இருந்துச்சுனாலும் நம்ம எடிட் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணி அதை வந்து கிளிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போயிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வெரிஃபிகேஷன் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து எதனாவது மிஸ்டேக், இதுதான் உங்களுடைய கன்ஃபார்மோடைய பேஜ். உங்களுடைய நேமு, ரோல் நம்பர், கம்யூனிட்டி, என்ன ஜென்டர், ஹெச்எஸ்சியில் நீங்கள் எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, ஹெச்எஸ்சியில் நீங்கள் வாங்கின ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஃபோட்டோ, இதை மட்டும் கன்ஃபார்ம் பேஜாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு மேக் ஏ பேமெண்ட் போயிடலாம். இப்போ மேக் ஏ பேமெண்ட் வந்துடுங்க. ஸோ பேமெண்ட் வந்து உங்களுக்கு இந்தியன் பேங்க் கொடுத்துருக்காங்க, எஸ்பிஐ கொடுத்துருக்காங்க, பேங்க் ஆஃப் பரோடா, தென் இந்தியன் பேங்க், இந்தியன் ஐஓபி, ஹெச்டிஎஃப்சி கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷன் பே பண்ணணும், டேரெக்டாக பே பண்ணிடலாம். இப்போ நான் என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னா, இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது. பிகாஸ் நீட் வந்து ரிசல்ட் இன்னும் வரலை. அதனால் நீங்கள் இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம், டவுன்லோட் பண்ணி வெயிட்டிங்கில் வச்சுடுங்க. இன்னும் ஒரு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணும்போதே நிறைய கொலாபரேஷன் ரீநீட் எழுதுனாங்க. திரும்ப மறுபடியும் உங்களுக்கு கவுன்சிலிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் கவுன்சிலிங்கை ஃபஸ்ட் ரவுண்டில் திரும்ப நடத்துவாங்க, செகண்ட் ரவுண்டு திரும்ப நடத்துவாங்க. இந்த மாதிரி கொலாபரேஷன் போகுது, கவுன்சிலிங் டேட்டை தள்ளி போடுவாங்க. அதனால இன்ஸ்ட்ரக்ஷனை மாற்றுவாங்க. ஸோ என்டிஏலேருந்து நம்ம எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வராமல் நம்ம எதுவும் ஃபைனலாக முடிவு பண்ண வேண்டாம். ஸோ என்டிஏ அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். எதனாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.